பூம்புகார் தொகுதி வேட்பாளர் திரு ஆ. சங்கமித்ரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களுடைய நாம் மக்கள் இயக்கம் கட்சியை பற்றியும் அந்த கட்சியில் பூம்புகார் தொகுதியில் வேட்பாளராக இருக்கிற உங்களுடைய சின்னங்கள் பற்றியும் மக்களுக்கு மிக தெளிவாக உங்களுடைய விளக்கங்கள். நாம் மக்கள் இயக்கம் என்பது இது ஒரு மக்களுக்கான இயக்கம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தளங்களிலே மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து எளிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தொடர்ந்து களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தின் நோக்கமே வெல்ஃபேர் டு த சொசைட்டி, மக்களுடைய நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துடைய தலைவராக நான் இருக்கிறேன். தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலே இந்த இயக்கம் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த இயக்கத்தில் இந்த ஆண்டு 2026 இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக ஜனநாயக பாதையில் நம்முடைய இயக்கம், அந்த இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் ஒரு பொது தொகுதியில் வைரம் என்கிற ஒரு சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இந்த வைரம் சின்னத்தில் பொதுமக்கள், நம்முடைய சமூக ஆர்வலர்கள், நம்முடைய இயக்கத்தினுடைய தோழமைகள் எல்லோரும் சேர்ந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நமக்கு முதல் முறையாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக மக்கள் மத்தியிலே நின்றிருக்கிறோம், மக்களுக்கான பணியை செய்திருக்கிறோம். ஐயா, இது தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய வேட்பாளர்கள் இப்போதைக்கு இந்த வைரம் சின்னத்தில் மூலயமாக? இல்லைங்க, சின்னம் நான் மட்டும்தான் போட்டிடுறேன். ஓகே. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நம்முடைய இயக்கம் இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக நான் மட்டும், ஏன்னா எங்களுக்கு முதல் தேர்தல் 2026 என்பது இந்த பூம்புகார் தொகுதியில் இந்த இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் போட்டியிடுகிறேன். அதன் பிறகு வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ஸு, அதே போல் உங்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலே நம்முடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், இல்லை கூட்டணி கட்சியினர்கள் நிச்சயமாக எதிர் வருகின்ற எம்பி எலெக்ஷன்ஸில், ஊராட்சி மன்ற எலெக்ஷனில் அவர்கள் பங்கேற்பார்கள். நீங்கள் மயிலாடுதுறையில் மிக பிரபலமான வழக்கறிஞர். பூம்புகார் தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமும் அங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பற்றி உங்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம ஜெயிச்சு வரும்போது பூம்புகார் தொகுதிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுன்ற ஒரு மனதில் ஒரு நினைவுகள் இருக்கும் இல்லைங்களா? அது என்னன்றது நேர்களுக்கு கொஞ்சம். பூம்புகார் தொகுதியை தேர்ந்தெடுத்ததில் முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் பிறந்து வளர்ந்திருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் மணல் கொள்ளை முதல்ல நம்ம நாமினேஷன் பண்ணும்போதே, இந்த தேர்தலுக்கு நாம் வருவதற்கு முன்பாகவே ஒரு களத்தை நாம் மக்களிடத்தில் கொண்டு செல்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் அமைந்த பிறகு, உருவாக்கிய பிறகு, இன்றைக்கு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் தொகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன. இது தடுத்து நிறுத்தப்படணும். ஒரு 50 அடி 60 அடி ஆழங்களுக்கெல்லாம் மணல் எடுத்து மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா எதிர் வருகின்ற அந்த சந்ததிகளுக்கு இந்த தொகுதியை, இந்த மாவட்டத்தை எதிர் வருகின்ற சந்ததியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகின்ற கனிம வளங்கள் பூம்புகார் தொகுதியில் இருக்குது. அதனால் பூம்புகார் தொகுதியை காப்பாற்ற வேண்டும், இந்த பூம்புகார் தொகுதியை பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வேட்பாளர்கள் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு 2 வேட்பாளர்கள் தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர் இது 5வது முறை, அவர் 5வது முறையாக இதில் போட்டியிடுகிறார். திமுகவில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் 2வது முறையாக போட்டியிடுகிறார். 2வது முறையாக போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும், 5வது முறையாக போட்டியிடுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் இந்த பூம்புகார் தொகுதியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக இந்த கடந்த காலங்களில் ஒரே ஒரு வார்த்தைகள் கூட எதிர்த்து பேசி இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டுங்கிற சிந்தனையோ ஒரே ஒரு % கூட அவங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் களம் கண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகங்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ எடுக்க முடியாத பிரச்சனைகளை நாம் மக்கள் இயக்கம் கையில் எடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தி
இந்த மக்களுக்கான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 2 நபர்களும் பூம்புகார் தொகுதியிலிருந்து குத்தகைக்கு விடப்பட்டதாக நினைக்கிறார்கள். ஒன்று நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்று எம்எல்ஏ இருக்கின்ற போது அவருக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாரு, மணல் கொள்ளைகளை எடுத்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு சூழல்களை 2 பேரும் ஒன்றிணைந்து, கட்சிகள் வெவ்வேறாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து இந்த பூம்புகார் தொகுதியை பாழ்படுத்தி விட்டார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால இவர்களிடமிருந்து இந்த பூம்புகார் தொகுதியை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறதுனால அந்த பொது தொகுதியிலே மக்களை பற்றி எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற, மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நாம் மக்கள் இயக்கம் இவர்களை இந்த தொகுதியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு ஒரு புதிய அந்த ஒரு அத்தியாயத்தை இங்கே நம்ம திறந்து வைப்பதற்கு அதை அந்த பூம்புகார் தொகுதியில் நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு அதனுடைய இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு போட்டியிடுகின்றேன். மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா, இப்போ மணல் கொள்ளை மற்றும் அந்த அடுத்த பிரச்சனைகள் தாண்டி பூம்புகார் தொகுதியில் வேற ஏதாவது மாற்றங்களோ இல்லாட்டினா வேற ஏதாவது வளர்ச்சி திட்டங்களுக்காக வேற ஏதாவது திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செயல்படுத்த இருக்கிறீங்களா? இப்போ முதல்ல வளர்ச்சி என்பதை விட வீழ்ச்சிகளை தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் தொகுதியில் புறையார் காவல் நிலையம், அதே போல் செம்பனார் கோயில் காவல் நிலையம், பூம்புகார் காவல் நிலையம், பாளையூர் காவல் நிலையம், பெரம்பூர் காவல் நிலையம், இவைகள் எல்லாம் இந்த தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு காவல் நிலையமாக இருக்கிறது. இந்த காவல் நிலையம் இருக்கக்கூடிய அதிகார வரம்பிற்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதியிலிருந்து இன்றைக்கு கள்ளச்சாராயங்கள் கடத்தப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வருது. இதை எதிர்த்து தொடர்ந்து நம்ம போராடி இருக்கிறோம். எங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளை என் மீதெல்லாம் பல்வேறு வழக்குகளை மயிலாடுதுறையினுடைய காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்தார்கள். இரட்டை படுகொலை எல்லாம் காவல் சாராயத்திற்கு கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்ட இரட்டை படுகொலை எல்லாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்றது. இப்படி பூம்புகார் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் பல்வேறு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களிலிருந்து கடத்தி வரப்பட்டு இன்றைக்கி விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் நிறைய ஏழை எளிய மக்கள், அன்றாடம் இருக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் மட்டும் இல்லாமல் கஞ்சா போன்ற ஒரு பெரிய கொடிய ஆபத்தான மக்களை உடனே கொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் பூம்புகார் தொகுதி. அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த மாவட்டத்தை ஒரு கஞ்சா இல்லாத மாவட்டமாக, ஒரு கள்ளச்சாராயம் இல்லாத மாவட்டமாக, ஒரு மலர் கொள்ளைக்கு எதிரான ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு, நம்மை போன்ற இயக்கங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நாம் அந்த தொகுதியில் அது கடற்கரை பகுதி ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையங்களில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. கள்ளச்சாராயம் இன்றைக்கு பூம்புகார் தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய மணல் அந்த கனிம வளங்கள் காரைக்கால் பகுதிகளுக்கு கடத்தப்படுகின்றன. இதெல்லாம் தொடர்ந்து போராடி இருக்கிறோம், தொடர்ந்து வாதாடி இருக்கிறோம், தொடர்ந்து பரிந்து பேசியிருக்கிறோம். இதனால் கஞ்சா விற்பனையாளர்களோடு தொடர்பு இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் பல்வேறு ஒரு எதிர்மறையாகவே ஒரே பிரச்சனைகள் ஏற்பட்டு எங்கள் மீதெல்லாம் பல்வேறு போலியான வழக்குகளை பதிவு செய்திருக்கிறாங்க. அதனால் எங்களை ஒழித்து கட்டுவதற்கு நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆட்சியாளர்களை எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழலில் வாழ்கிறாங்க. அதனால தான் நாம் இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடாது, மணல் கொள்ளைகள் இருக்கக்கூடாது, மண்வளம் காக்கப்பட வேண்டும், அது மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல் கஞ்சா இல்லாத ஒரு மாவட்டமாக, கஞ்சா இல்லாத ஒரு தொகுதியாக, அதே போல் உங்களுக்கு கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தொகுதியாக இந்த தொகுதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜனநாயக பாதையில் இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக அந்த மண்ணில் நின்று வெற்றி பெற்றால்தான் ஒரு அதிகாரத்தை நாம் அதிகாரத்தை பெற முடியும். அந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் இந்த மக்களை நாம் பாதுகாக்கப்படணும். தொடர்ந்து நம்ம போராடுறோம், இயக்கங்கள் போராடுகிறது, இயக்கத்தினுடைய தோழமைகள், இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, கள்ளச்சாராயத்திற்கு எதிராக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக,
இந்த கஞ்சாவுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பள்ளி கல்லூரி மாணவிகள் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதிர்த்து நம்ம வந்து போராடி இருக்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமைகள் இல்லாத ஒரு மாவட்டமாக ஒரு தொகுதியாக நாம் வந்து அந்த மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இன்றைக்கு பூம்புகார் தொகுதியில் நம்ம வந்து போட்டியிடுறோம். அடுத்தடுத்து நம்முடைய இயக்கங்கள் மயிலாடுதுறை தொகுதியில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய தொகுதிகளிலே போட்டியிடுவார்கள் என்பதை நாம் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம். ஐயா, இப்போ இன்றைய அரசியல் சூழல்ல நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இப்போ நீங்க வேட்பாளராகவும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ சாதகமான சூழ்நிலை, இந்த பாதகமான சூழ்நிலை இதெல்லாம் கடந்து மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளதுன்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கீங்க இல்லையா? வேட்பாளராக கட்டாயமாக நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் தொகுதிக்கு போகிறீங்க, அங்கே மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளை கடத்த வேண்டும், தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு கல்வி, அவர்களுக்கான ஒரு மருத்துவம், அவர்கள் ஒரு பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழல், அது பெண் பிள்ளைகளாக இருந்தால் கல்லூரிகளுக்கு செல்வதோ பள்ளிகளுக்கு செல்வதோ இல்லை பொது இடங்களுக்கு சென்று வருகின்ற போது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த மக்களுடைய மனநிலையாக நான் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மக்களை அறிந்தவன் நான். இந்த மக்களுடைய மனங்களை வந்து படிச்சிருக்கிறேன். அதனால் மக்கள் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதுதான். தன்னுடைய குழந்தைகள் சரியாக இருக்கணும், அவர்கள் கல்வி பாடசாலைகள் சென்று வருகின்ற போது ஒரு பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மருத்துவம் சரியாக கிடைக்கணும், ஒரு கல்வி சரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறது மனநிலை மட்டும்தான் இருக்கிறது. வேற உங்களுக்கு ஒன்றும் இருக்கிறதுக்கான வாய்ப்புடைய வாழ்வாதாரத்துக்கு இப்போ அங்கே மீன்பிடி துறைமுகம் இருக்கிறதுனால அங்கே மீன்பிடி தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, விவசாயம் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அது டெல்டா பேஸ்டு ஏரியான்றதுனால விவசாயம் சார்ந்த ஏரியாக்கள் அங்கே அதிகமாக இருக்குது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உண்டான திட்டங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது மனதில் ஏதாவது வச்சிருப்பீங்க? இப்போ நாம் வந்து பெரும் இயக்கங்களோ கட்சிகளோ இல்லை. இது வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவோ கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கமோ இல்லை ஒரு 200 எம்எல்ஏஸ் வச்சுருக்கிறாங்க இல்லை அது போன்ற ஒரு பெரிய அளவிலே ஒரு எம்எல்ஏ வச்சு எம்பி வச்சு நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது ஒரு சிறு இயக்கம். ஆனால் இவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நாம் செய்து வரும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அன்றைக்கு நாகை மாவட்டமாக இருக்கின்ற போது ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவன் இதே போன்ற ஒரு தேர்தல் களங்களில் கொலை செய்யப்படுகிறான். அந்த கொலையில் பாதிக்கப்பட்டிருக்க அந்த பையனுடைய பெற்றோர்கள் என்னை வந்து அணுகிறாங்க. அந்த கொலைக்கு நீதி கேட்டு நான் போராட்டங்களை நடத்துகின்ற போது அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூம்புகார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பவுன்ராஜ் என்னை கூலிப்படையில் வைத்து கொலை செய்ய முயற்சிக்கிறார். அது பெரம்பூர் காவல் சரகத்தில் அந்த வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற எண் 274 அப்படின்னு சொல்லக்கூடிய 2012 307 ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. நாம் வந்து தொடர்ந்து அதற்காக பல போராட்டங்களை நடத்திருக்கிறோம், எல்லா அதிகாரிகளையும் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அந்த வழக்கு பெண்டிங் இருக்குது. அதே போல் இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து களம் காண்கின்ற அதிமுகவினுடைய வேட்பாளர் பவுன்ராஜ் மீது வீடு அபகரிப்பு நாகப்பட்டினம் மாவட்ட குற்றப்பிரிவுகளை வந்து போடப்பட்டிருக்கிற குற்ற எண் 5/2022 சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சொத்தை அபகரித்து அவருடைய வீட்டை இவர்கள் அவருக்கு தெரியாமலே எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து 8 பிரிவின் கீழ் வந்து 420 468 அதே போல் 471 அப்படின்னு சொல்லிட்டு 8 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அதில் ஒரு ஜாமீன் கூட எடுக்கலை. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆரில் இன்னை வரைக்கும் இந்த ஸ்டேஜிலே இருக்குது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற ஒரு அதிசயமான ஒரு மாவட்ட காவல்துறையாக நான் பார்க்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் வந்து இந்த சம்பவத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்குது நமக்கு. எனவே நம்முடைய சின்னம் என்பது வைரம் சின்னம். நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கமித்திரன் ஆகிய எனக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற சின்னம் வைரம் சின்னம். அந்த வைரம் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
அதிகாரமும் ஆட்சியும் இருக்கின்றவர்களால் தான் எளிய மக்களை பாதுகாக்கப்பட முடியும், எளிய மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு நிகழ்வு இன்றைக்கு இருக்கிறதுனால நாம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமைகள் இல்லாத ஒரு மாவட்டமாக நம்முடைய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். கனிம வள கொள்ளைகள் இல்லாத மாவட்டமாக இருக்க வேண்டும். கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாவட்டமாக, ஒரு தொகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த மண்ணினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய எனக்கு வைரம் சின்னத்திலே நீங்கள் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாத கமலம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, உங்களது நல்ல எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றிங்க. நன்றி. வங்கக்கடலும் காவிரியும் கொஞ்சி விளையாடும் பூம்புகார் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற பூம்புகார் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளை வழக்கறிஞர் நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சங்கமித்திரன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, மணியான வாக்குகளை வைரம் சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாத கமலம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.